மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. நண்பா மிஸ் எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். டெய்லி ஒரு வீடியோ 6 மணிக்கு போடுவேன். இந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவு செஞ்சு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஹலோ நண்பன் மிஸ் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருமே தெரியும், நான் வந்து அரபு நாட்டில் தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன்னு. உங்களுக்கு இப்போ அரபு நாட்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வார்னால பல பேர் இங்கே வந்து வேலை இழந்திருக்காங்க, வேலையை விட்டு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வேலை இல்லாமல் இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழலில் தான் நானும் இருக்கிறேன். கடந்த 2 மாதமாச்சு எனக்கு வேலை போய் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ப்ராஜெக்ட் இந்த சண்டேனால ஸ்டார்ட் பண்ணாமல் போனால எனக்கு வேலை போயிடுச்சு. ஸோ நான் இங்கே சர்வை பண்ணுறதுக்கு எனக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ முடிஞ்சுனா உங்களால் இந்த QR கோட் யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு செய்யுங்க. ஹலோ மக்களே, நண்பா மிஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நேற்றுலேருந்து பயங்கரமான பேச்சு பொருளாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, TN 2026 தங்க நட்சத்திரம் படத்துடைய டிஸ்கிரிப்ஷன். இந்த படத்துடைய ட்ரைலர் வந்துச்சு. ஸோ அதிலிருந்து தான் பார்த்தேன் பயங்கரமான ஒரு வைரல். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய கதாநாயகன் நட்டி அவர்கள் வந்து தளபதியை இமிட்டேட் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு இது எல்லாமே வந்து தளபதியை வந்து இமிட்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா பொதுவாக நட்டி நடித்த படங்கள் வந்து நம்ம வந்து ஒரு சமூக அக்கறை உள்ள படமாக தான் பார்த்துருப்போம். அதனாலேயே நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த படத்தை வந்து தலையில் தூக்கி வச்சு இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க. தளபதி ரசிகர்களே, TVK தொண்டர்களே சில பேர். பட் உண்மையான இந்த படத்துடைய கதை என்ன, அதோடைய அம்சம் என்ன அப்படின்ற விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. படமே ரிலீஸ் ஆகலை எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னீங்கன்னா, அதுதான் நமக்கு தெரியும். இந்த ட்ரெய்லர் இவங்க ரிலீஸ் பண்ணாங்களே, அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட கதை என்னையாக இருக்கும் அப்படின்றத நான் உங்ககிட்ட முழுசாக ஷேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் இன்னொரு கேள்வி இருக்கும், ஜனநாயகம் படம் மட்டும் ரிலீஸ் பண்ணலை, இந்த படத்தை மட்டும் எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகங்கள் இருக்கும். அதே கொஸ்டின் இன்றைக்கி ஆதவர்ஜன் அவர்களும் வந்து எழுப்பியிருக்காரு. ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரியோ இமிட்டேட் பண்ணுற மாதிரியோ இதெல்லாம் திமுகவுடைய சூழ்ச்சிகள் எப்பயுமே இருக்கும். எப்படி ரெட் ஜெயின் ஒரு நிறுவனம் கடைசி நிமிஷத்துல படத்தை அவங்க இன்ஃபுளுன்ஸ் ஒரு படத்தை எடுத்து எங்களுக்கு தலைவரை வந்து இமிட்டேட் பண்ற மாதிரி, ஒரு அசிங்கப்படுத்துற மாதிரி எடுக்கக்கூடிய நிறுவனம் யாருக்கு அந்த அதிகாரம் கிடைச்சிச்சு? அரசியல் ரீதியா படம் எடுக்க கூடாதுன்னா, ஜனநாயகத்தை இப்ப ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னா, தேர்தல் கமிஷன் போட்டுனா ஒரு அரசியல் படம் எப்படி ரிலீஸ் ஆகும்? பிஜேபியும் திமுகவும் சேர்ந்துக்கிட்டு பண்றது தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி படம்லாம் ஒரு நாள் ஓடாது. அவங்க எடுத்த பராசக்தி படமே ஒரு நாள் ஓடல. இந்த படம்லாம் ஆஃபே ஓடாது. ஆதவர்ஜனாவும் அதே கேள்வி தான் கேட்டிருக்காரு. ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விடலை அப்படின்னும் போது இந்த படம் மட்டும் எப்படி வரலாம், இதுக்கு மட்டும் எப்படி சென்சார் அலோவ் பண்ணுச்சு, எப்படி மட்டும் எலெக்ஷன் கமிஷன் அலோவ் பண்ணுது அப்படின்ற கேள்வி வந்து முன் வச்சிருக்காரு. இதற்கான பதிலை நான் கடைசியில் சொல்கிறேன். முதல்ல இந்த படத்துக்குள்ளே வருவோம். இந்த படத்துடைய ட்ரெய்லரை வந்து பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேர் கண்டிப்பாக கொண்டாடி இருப்பீங்க. அந்த ட்ரெய்லரில் காமிச்ச கிளிப்ஸை வச்சு பார்க்கும்போது நட்டி வந்து இட்ஸ் அ வெரி குட் பர்சன், நல்ல ஒரு தலைவனாக வர்றாரு, படத்துலேருந்து நடித்து வர்றாரு. அதாவது விஜய் மாதிரி வர்றாரு. அவரை வந்து எதிர்க்கிற மாதிரி தான் மற்ற எல்லாருமே வந்து அவரை எதிர்க்கிற மாதிரி தான் அந்த சீன்ஸ் வந்து அமைச்சிருப்பார். இந்த படத்தை இயக்கிய தம்பி ராமையா, அவர் பேர் இப்போ உமாபதி ராமையா, அவர் மயனா இல்லை இவர் தான் எடுத்தாரான்னு தெரியல. சரி, அவர் வந்து எடுத்திருக்காரு. இந்த படம் வந்து முழுக்க விஜய்க்கு அகேன்ஸ்டாக தான் இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த படம் விழுக்க விஜய்க்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். விஜயை டோட்டலாக வந்து தப்பானவராக இந்த படத்தில் காட்டியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் விஜய் அவர்களை சுயநலவாதியாக இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. நீங்கள் வேணால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், அதுதான் உண்மையாக இருக்கும். விஜய் அவர்களை சுயநலவாதியாக காமிச்சிருப்பாங்க. தம்பிராமையா என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இந்த படம் வந்து இப்போ ஜனநாயகன் விஜய் அவர்களை எதிர்த்து எடுக்கலை, நாங்கள் இந்த கதை எனக்கு முன்னாடியே மண்டையில் உதிர்ச்சிருச்சு. அவர் ஃப்ளைட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது உதிர்ச்சிச்சான். அந்த ஃப்ளைட்டில் வரும்போது உதிர்ச்ச கதையை வந்து அப்படியே நரேட்டிவ் பண்ணோன்னே அப்படியே எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இதை வந்து கடை நாங்கள் படத்தை வந்து எடுத்தோம். இதை படம் எடுத்து உங்களுக்கு தெரியுமில்ல, போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்கணும், அது முடிக்கணும். ஆனால் படத்தோடைய ஸ்டார்டிங் டேட் என்றைக்குன்னு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக கிடைக்கல. சொல்லப்போனால் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணி இந்த 3 மாதத்தில் எடுத்து கூட முடிச்சிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் விடு, ஃபஸ்ட்டு நீ இதை சொல்லு. போய் விஜய் வந்து தப்பானவராக காட்ட மாட்டாங்கன்னு சொன்னேன்ல, தப்பானவர் அதாவது கெட்டவராக காட்ட மாட்டாங்க, ஆனால் சுயநலவாதியாக காட்டுவாங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கு என்ன வித்தியாசம்? 2 ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நட்டியோட கேரக்டரை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா
ஒரு கெட்டவராக ஸ்டார்டிங்லேருந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. எப்படி வந்து தளபதி அவர்கள் வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு கிரிட்டிசிசத்துக்கு ஆளாகி அதுலேருந்து கஷ்டப்பட்டு படம் நடித்து வந்து ரசிகர் மன்றம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் மக்கள் மன்றமாக மாற்றி இன்றைக்கி வந்து கட்சியாக மாற்றிருக்காரோ, அதே மாதிரி இந்த பக்கம் இவரும் அதே மாதிரி கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாகி இப்படி வந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கதை வம்சம் தான் இதில் இருக்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அண்டு சேம் திங், எப்படி இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாரும் எதிர்க்கிறார்களோ அதை தான் அந்த ட்ரெய்லர்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் வந்து நட்டி அவர்களை வந்து எதிர்க்கிற மாதிரியும், ஒரு சில பேர் நடிகர்கள் பின்னாடி ஏன் போகிறீங்க அப்படின்ற சொல்கிறதா இருக்கட்டும், இதில் வந்து நாய் டம்ளர் சீமான்லேருந்து எல்லாரையும் வந்து நமக்கு இந்த ட்ரெய்லரில் காட்டும்போது வில்லனாகவும் நட்டி அவர்களை ஹீரோவாகவும் காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தில் நட்டி அவர்கள் அரசியல் களத்தை விட்டு போகிற மாதிரி தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நான் 100% கேரண்டி தர முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் மக்களுக்காக நிற்கிற மாதிரி இந்த படத்தை முடித்தாங்க அப்படின்னா அது தளபதிக்கு சாதகமாக போயிடும். இந்த படத்தை கண்டிப்பாக அவர் நான் அரசியல் விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஆனால் எந்த மாதிரி ரீசனில் வச்சுருப்பாங்க அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணணும். 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இந்த அரசியல் கட்சிகள்லாம் இவங்களை அழுத்தம் கொடுக்குறாங்க, அதனால இவர் போகிறாரு அப்படின்ற மாதிரி நட்டி போகிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை, எல்லாமே என்னோடய கற்பனையில் சொல்கிறேன், அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இவர் வந்து பயந்து போயிட்டாரு, அரசியல்வாதிகளுக்காக பயந்து ஓடிட்டாரு, ஓடுற ஒரு கேரக்டர் தான், அப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதி தான் அப்படின்ற ஒரு பிம்பத்தில் இவரை காமிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் கரூர் சம்பவம் மாதிரி ஒரு சம்பவத்தை இந்த படத்தில் ஒரு ஹைலைட் பண்ணி அதன் மூலிமா தான் தகுதியற்றவன், நான் என்னால் மக்கள்கள் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு குற்ற உணர்ச்சியில் இவர் இந்த படத்தை விட்டு போகிற மாதிரி, படத்தை விட்டுன்றேன், இந்த அரசியல் களத்தை விட்டே போகிற மாதிரி நட்டி அவர்கள் போகிற மாதிரி இந்த படத்தை மாற்றி எடுத்திருப்பாங்க. இந்த விஷயத்தை எடுத்திருப்பாங்க. தான் அரசியலுக்கு தகுதியற்றவன், நான் அரசியலுக்கு தகுதியற்றவன், என்னால் தான் இந்த கூட்டம், என்னால் தான் இந்த மக்கள் வந்து உயிரை விட்டாங்க, இங்கே இருக்க தலைவர்களே பரவாயில்ல இதுக்கு அப்படின்ற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறதுக்கான மிக பெரும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட் ஆஃப் சுயநலவாதி. இந்த சுயநலவாதி அப்படின்னு சொல்லும்போது 2 வகையான சுயநலம் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு தேவையான விஷயத்தை அடையிறதுக்கு யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்கிற ஒரு விஷயம் சுயநலம். அதாவது சுயநலத்திலே 2, தனக்கான சுயநலம், பொது நலத்துக்கான சுயநலம் ஒன்று இருக்குது. இதில் வந்து எந்த மோட் ஆஃப் கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தனக்கான சுயநலமாக தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் அந்த ஹீரோவோடைய கேரக்டரை வடிவடிச்சிருப்பாங்க. ஒரு நடிகன் நாடாள தகுதியற்றவன் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம ஆதவர்ஜி நான் சொன்ன மாதிரி இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ணல, ஆனால் இந்த படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% கோட் ஆஃப் கண்டக்ட் இந்த படத்தை வந்து தடை பண்ணணும், வைக்கணும் அப்படின்றதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். இந்த எலெக்ஷன் கமிஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து எலெக்ஷன் கட்சி வச்சுருக்க தலைவர்களோ அல்ல கேண்டிடேட்டாக நிற்கிறவங்களோ அவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்த மாதிரி படங்கள் நடிச்சிருந்தா, பொலிட்டிக் பேஸ் படங்கள் நடிச்சிருந்தா அந்த படத்தை வந்து தடை பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு ரைட்ஸ் இருக்குது. அண்ட் அதை தடை பண்ணலாம். இப்போ நம்ம பசங்கள்ட்ட இருக்க பழக்கம் என்ன, கடைசியில் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட வேண்டியது. ஸ்டார்டிங்கில் படத்தை பார்த்தியா பயங்கரமாக டீஷர்ட் செம்மையாக இருக்குது, ட்ரெய்லர் செம்மையாக இருக்குன்னு படத்தை தூக்கி வச்சு கொண்டாட வேண்டியது. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு வயிற்றில் அடிச்சுக்க வேண்டியது. நான் என்ன சொல்கிறேன், கொண்டாடாதீங்க. தளபதி சொன்ன ஒரே விஷயந்தான், படத்தை படமாக பாருங்கள். நம்ம கண்ணு முன்னாடியே தெரியுது இன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு அழுத்தங்கள் அவர் கொடுக்கப்படுதுன்னு தெரியுது. இதே மாதிரி வந்த நிறையா தலைவர்களுக்கு கொடுத்தாங்க. விஜயகாந்த் அவர்கள் கொடுத்தாங்க, ஆந்திராவில் பார்த்திங்கன்னா சிரஞ்சீவி அவர்கள் கொடுத்தாங்க. சிரஞ்சீவி அவர்களுக்குலாம் இதே மாதிரி ஒரு மாஸ் க்ரௌட் உண்டாயிருந்துச்சு. ஆனால் ஏன் சிரஞ்சீவி அவர்கள் ஜெயிக்கலை? ஏன்னா அந்த இடத்துல சிரஞ்சீவி அவர்களை சப்போர்ட் பண்ணியோ சிரஞ்சீவி அவர்களை டிஃபெண்ட் பண்ணியோ பேசுகிறதுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற ஒன்று கிடையாது, சோஷியல் மீடியான்னு ஒன்று கிடையாது. இங்கே வந்து பல நல்ல தலைவர்கள் தோற்கடிக்கப்பட்ட காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா அப்படின்ற ஒன்று இல்லாமல் மீடியா துறையை மட்டுமே நம்பிட்டு இருந்து வாழ்ந்துகிட்டு இருந்த நமக்கு இவங்க கொடுக்கறது தான் செய்தி, இவங்க சொல்கிறது தான் நியூஸு, இவங்க தான் வந்து நல்லவர்கள், மற்ற எல்லாமே தீயவர்கள் அப்படின்ற அந்த போற்றையை நம்மக்கிட்ட ஈஸியாக பூத்திட்டாங்க. ஆனால் இன்றைக்கி 2026 தளபதிக்கு ஏன் இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா, இவங்க இந்த 2 வருஷமாக அவர் மேலே செட் பண்ண வேண்டியும் அப்படின்னு நினச்ச நரேட்டிவ் ஒன்றை கூட இவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவே முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். என்னை மாற்றி எங்கெங்கேயோ உட்காந்துக்கிட்டு பேசி உங்கள்கிட்ட இதுதான் சரி, இது தப்பு, இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணியிருக்காங்க, இதை பாருங்கள், இதை கம்பேர் பண்ணுங்கள், இப்படி நாங்கள் பேசுகிறோம் தெரியுமா. இதுதான் இன்றைக்கி தளபதியை இந்த அளவுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்குன்னு சொல்லலாம். விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்றது தான் இன்றைக்கி டிவிக்கோட மிகப்பெரிய பாதுகாப்பு அரண். இந்த பாதுகாப்பு அரண் எந்த கட்சி தலைவர்களுக்குமே அந்த காலகட்டத்தில் கிடையாது. அதனால் அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக இந்த திராவிட கட்சிகள்னால தோற்கடிக்கப்பட்டாங்க. பட் இந்த டயத்தில் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிறனால இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாமல் திணறிட்டு இருக்காங்க.
ஸோ நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பல நரேட்டிவ்கள் செட் பண்ணுவாங்க. இதை விட இன்னும் பல விஷயமெல்லாம் செய்வாங்க. தேர்தல் நெருங்க இன்னும் பயங்கர ஃபோர்ஸாக இந்த தீய சக்திகள் வேலை செய்யும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதிலிருந்து நாம் தான் தெளிவாகணும். நம்ம தான் மண்டையை போட்டு குழப்பிக்கூடாது. தமிழக வெற்றி கழகத்துடைய கேண்டிடேட்ஸ் மிக தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபடணும். நமக்கு கிடைக்கக்கூடிய நிறையா தகவல்கள் பல இடங்களில் கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவ் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்ற நியூஸ் நமக்கு வந்து வாட்ஸ்அப் மூலிமா நமக்கு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. இதை தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களும் மற்ற நிர்வாகிகளும் இது என்ன ஏதுன்னு போய் பார்க்கணும். ஸோ தயவு செஞ்சு போய் களத்தில் நின்று வேலை பாருங்கள். ஸோ தயவு செஞ்சு இப்போ வரப்போகிற இந்த TN 2026 படத்தை படமாக பாருங்கள். இல்லைன்னா பார்க்க கூட வேண்டாம். எப்படி நம்ம பராசக்திக்கு பம்ப் அடித்தோமோ அதே மாதிரி இந்த TN 26க்கு ஒரு தர்மடியை போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடுவாங்க இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்களாம். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஜனநாயகன் படம் ஒன்று ரிலீஸ் ஆகலை. அதுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த பெரிய படமும் ரிலீஸ் ஆகலை. புலம்புறாங்க தேட்டருக்காரங்க. என்னது புலம்புறாங்க. ஆனால் புலம்புனாலும் ஏன் இப்போ வரைக்கும் திமுக அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா பயம். நம்மளை திருப்பி வந்து சிஎம் அவங்களே ஆயிட்டாங்கன்னா, டிஎம்கே ஆயிட்டாங்கன்னா நம்ம எப்படி வாழ்கிறது, நம்ம எப்படி பிழைக்கிறது அப்படின்ற சுயநலம். இப்போ நீங்கள் கேட்டிங்களா, இந்த சுயநலம் ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் இருக்கிறனால அதிகாரத்தில் இருக்கிறவங்க மேலே பயந்து அவங்கவுங்க செயல்பாட்டை சைலண்ட்டாக பொத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சுயநலத்தை பொதுநலமாக ஆக்கணும்னு வந்தவர் தான் தளபதி அவர்கள். அந்த பொதுநலம் தான் இன்றைக்கி இந்த மாதிரி சுயநலவாதிகளுக்கு சுத்தமாக பிடிக்காதனால இந்த பொதுநலவாதியை சுயநலவாதியை ஆக்கி நம்மக்கிட்ட இவர் சுயநலவாதி தான் அப்படின்னு நம்ப வைக்க, அவங்க பொதுநலவாதி தான் அப்படின்ற மாதிரி ஒரு போற்றையை வந்து கட்டமைக்க பல வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இவங்க எல்லாம் சுயநலமாக இருக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணுன்னா நம்ம தான் சுயநலமாக இருக்கணும். ஸோ நம்ம சுயநலமாக இருக்கணும் என்ன பண்ணணும், நமக்கு யார் வந்து நல்லது செய்வாங்களோ அவங்கள தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்போ நம்ம இந்த வாட்டி சுயநலமாக இருந்தால், அதாவது மக்கள் சுயநலமாக இருந்தால் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் எல்லாருமே தூக்கி அடிக்கப்படுவார்கள் அப்படின்றத காட்ட வேண்டிய தருணம் இந்த 2026 ஏப்ரல் 23. ஓகே, see you on another video. Love you all. Take care. Bye bye.